Cost of capital. So capital அப்படின்றது ஜென்ரலி நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பிஸ்னஸ்ல வந்து முதலீடு செய்யறது. ஒரு ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு பிஸ்னஸா அப்படின்னா we require the capital. Capital is the monetary or the financial resources. So funds இல்லாம எந்த பிஸ்னஸும் சர்வைவ் ஆகாது. ஸோ எப்படி வந்து ஒரு ஹியூமன் லைஃபுக்கு வந்து பிளட் ஹார்ட் ஃபங்க்ஷனிங் எல்லாம் ரொம்ப முக்கியமோ அந்த மாதிரி பிஸ்னஸ் வந்து ஃபண்ட்ஸ் இல்லை அப்படின்னா அந்த ஆப்ரேஷன்ஸ் அப்படியே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ அதனால கேபிட்டல்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிஸ்னஸ்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், ஸோ ஒரு பிஸ்னஸ்ல வந்து கேபிட்டல் தேவைப்படுது, ஃபண்டு. ஸோ அந்த ஃபண்டை வந்து நானே ரைஸ் பண்ணிட்டேன்னா பிரச்சனை இல்லை. ஸோ அந்த ஃபண்டு வந்து என்னால் ரைஸ் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன்ல ஐ எம் கோயிங் டு அப்டைன் ஃபண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் சோர்சஸ். ஸோ அப்படி வேரியஸ் சோர்சஸ்ல தான் நம்ம வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஈக்விட்டி ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இவங்களுக்கு எல்லாம் திரும்பி நம்ம என்ன பண்ணணும், ரிட்டர்ன்ஸ் வந்து பே பண்ணணும். யூ ஹேவ் டு பே சம்திங் ரிட்டர்ன். ஒரு பேங்க்ல நீங்க டெபாசிட் பண்ணாலும், ஃபிக்ஸட் டெபாசிட் எஃப்டி பண்ணாலும் யூ எக்ஸ்பெக்ட் அ ரிட்டர்ன், யூ எக்ஸ்பெக்ட் அன் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி ஒரு இன்வெஸ்டர் தன்னோட ஹார்ட் ஏர்ன்ட் மணியை வந்து ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல போடுறாங்க அப்படின்னா they require a particular rate of return. That is known as cost of capital. Even as a business, நம்ம பிசினஸ் நடத்தணும்னா கூட ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றோம், we expect a rate of return from that investment, from that project. அதை தான் நம்ம வந்து required rate of return ன்னு சொல்றோம். So cost of capital is the minimum required rate of return that an investor expects from his investment. So you are going to borrow funds, utilize the funds from various sources. Various sourcesல இருந்து ஃபண்டை ரைஸ் பண்றீங்க. ஸோ அந்த ஃபண்டை ரைஸ் பண்றதுனால திருப்பி அவங்களுக்குலாம் நம்ம வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும். ஸோ அந்த required rate of return which an investor is expecting from an investment, that is known as cost of capital. So for example பாத்தீங்கன்னா you are going to raise funds through equity shares or through preference shares. So both of them they will be getting a dividend. So dividend வந்து கம்பெனி கிட்ட இருந்து expect பண்ணுவாங்க. So that is your cost of capital. Similarly, if you are going to raise your funds through debentures or through bonds மூலமா ஃபண்டை raise பண்ண போறீங்க. Bonds is similar to a டிபெஞ்சர்ஸ் தான். பாண்ட்ஸ்ன்றது இட் இஸ் a debt instrument. எப்படி வந்து டிபெஞ்சர்ஸ் வந்து ஒரு debt instrument, லாங் டேர்ம் ஃபினான்ஸ் தேவைப்படுது அப்படின்ற போது கம்பெனி இஷ்யூ பண்ற செக்யூரிட்டிஸ் தான் இந்த ஷேர்ஸ், பாண்ட்ஸ், இந்த டிபெஞ்சர்ஸ், இது எல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து ஒரு கம்பெனியில வந்து டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, ஈவன் கவர்மெண்ட் ஆல்சோ தே இஷ்யூ பாண்ட்ஸ். ஸோ அவங்களோட பப்ளிக் மற்ற ஒர்க்ஸ் எல்லாம் கேரி அவுட் பண்றதுக்கு, ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் டேம்ஸ், பிரிட்ஜஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு கூட கவர்மெண்ட்டுக்கு பணம் தேவைப்படும். ஸோ தே மே இட் ஆல்சோ இஷ்யூ பாண்ட்ஸ். ஈவன் கார்பரேட்ஸ் கம்பெனிஸும் பாண்ட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க, டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு திருப்பி நம்ம என்ன பே பண்ணுவோம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம். எப்படி நீங்க லோன் எடுத்தீங்கன்னா திருப்பி அவங்க வந்து பேங்க்குக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம், அதே மாதிரி வந்து டிபெஞ்சர் ஹோல்டர்ஸ், பாண்ட் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணுவோம். அண்ட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நம்ம என்ன பே பண்ணுவோம்னா டிவிடெண்ட் பே பண்ணுவோம். ஸோ தி ரேட் ஆஃப் ரிட்டர்ன், required rate of return that you pay, that you make payment, company side la irundhu that you make payment to the investor is known as the cost of capital. So எல்லா கம்பெனியுமே மெயின் பர்பஸ், மெயின் மோட்டிவ் எதுக்காக பிசினஸ் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்காக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. So they have to earn maximum return and they have to minimize the cost. இதுதான் வந்து எல்லா கம்பெனிக்கும் மெயின் மோட்டிவ் கோலாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லா கம்பெனியும் they want to try to reduce the cost of capital. Cost of capital அவங்க ரெடியூஸ் பண்ணும். எந்த அளவுக்கு வந்து அவங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் அமைச்சுக்கிட்டாங்கன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் குறையும், அவங்களோட ப்ராஃபிட், அவங்களோட ஏர்னிங்ஸ், அவங்களோட வெல்த் இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து மேக்சிமைஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் வந்து ஒரு கம்பெனியோட மெயின் மோட்டிவா இருக்கும். ஸோ ஆக மொத்தம் வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன, the return, the required rate of return that a firm pays to an investor. It can be either in the form of interest to the debenture holders
or dividend to the shareholders. Equity shareholders means equity dividend, preference shareholders means preference dividend that you pay to them. So cost of capital na இதுதான். Next நம்ம வந்து components of cost of capital. So what are the components அப்படினு பார்க்கும்போது there are three components. So one is return at zero risk, premium for business risk, and then premium for financial risk. So what is meant by risk அப்படினு பார்க்கும்போது financial termsல நம்ம வந்து கன்சிடர் பண்ணும்போது variability in returns தான் நம்ம ரிஸ்க்னு சொல்றோம். So returns ஒரு ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க இல்ல ஒரு பர்టిక్యులர் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா every time if you are going to earn that same level of return, then you don't have any risk in that investment. So ஒரு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா every time returns வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஒரு நார்மலான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ரிஸ்கே இருக்காது. whereas வந்து fluctuate ஆயிட்டே இருந்ததுன்னா, so fluctuateனா என்ன, changes, so market conditions ஏத்த மாதிரி இல்ல மத்த எக்கனாமிக் சிச்சுவேஷன் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி fluctuate ஆயிட்டே இருந்ததுன்னா then you will be taking up more risk there. so risk அப்படின்றது வந்து finance ரீதியா நம்ம பார்க்கும்போது financial termsல perspectiveல பார்க்கும்போது riskன்றது variability in returns தான் நம்ம riskன்னு சொல்றோம். so அப்படி பார்க்கும்போது risk வந்து மூணு விதமாக classify பண்றோம். so முதல்ல பாத்தீங்கன்னா return at zero risk, because zero risk னா என்னது, there is no risk at all. okay, so if you are going to invest in some projects, some kind of investmentல invest பண்றீங்க, so at that time if you don't have any risk at that time, okay, so then that situation is known as return at zero risk. so return at zero risk na adudhan. so there won't be any kind of risk there. so return at zero risk na ஒரு ப்ராஃபிட்டபிள் வெஞ்சர்ஸ்ல ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸோ நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் அது வந்து ரிட்டர்ன் அட் ஜீரோ ரிஸ்க். தென் பிரீமியம் ஃபார் பிசினஸ் ரிஸ்க், பிரீமியம் ஃபார் ஃபினான்ஷியல் ரிஸ்க். ஸோ ரிஸ்க் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு எதர் பிசினஸ் ரிஸ்க் அண்ட் ஃபினான்ஷியல் ரிஸ்க். பிசினஸ் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது டே டு டே நம்மளோட ஆப்ரேஷன்ஸ் பிசினஸ் ஆக்டிவிட்டிஸ் நம்ம கேரி அவுட் பண்ணும்போது நம்மளோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆனா, அதனால வந்து நம்மளோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆனா then that is known as the business risk. so நம்மளோட அன்றாட பிசினஸ் ஆபரேஷன்ஸ் நடத்திட்டு இருக்கும்போது நம்மளோட சேல்ஸ் அஃபெக்ட் ஆகுது, அதனால நம்மளோட ப்ராஃபிட் குறிப்பாக ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா then that is known as the business risk. so there if a business வந்து ரிஸ்க ஃபேஸ் பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு ரிஸ்க ஃபேஸ் பண்றாங்க, சேல்ஸ் டிக்ளைன் ஆகுது, அவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகுதுன்ற போது ஆட்டோமேட்டிக்லி வாட் தி ஷேர் ஹோல்டர்ஸ் வில் எக்ஸ்பெக்ட், they will expect more return from the company. so அதுதான் வந்து பிரீமியம் சொல்றோம். பிரீமியம்னா என்ன, எக்ஸ்ட்ரா இல்லனா அடிஷனல்னு கூட சொல்லலாம். so premium for business risk அப்படின்ற போது you are expecting உனக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட்டை தாண்டி you are going to expect something because you are going to take up a higher risk. ரிஸ்கே கிடையாதுன்னு நீங்க நினைச்சீங்க, but now the risk has arisen. so risk arise ஆனோடனே என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்லி நீ நார்மலா earn பண்ணக்கூடிய ஸ்டேபிளான ரிட்டர்ன்ஸை தாண்டி you will expect something from the company. you will be expecting something. so that something is known as the premium. so you will be expecting high. so that is zero levelல இருக்கு அப்படின்னா அப்போ உங்களோட ரிட்டர்ன்ஸ் லெவல் நார்மலா இருக்கும், ஸ்டேபிளா. ரிஸ்க் நீ எடுக்கிற அப்படின்னா அப்ப நீ ரிட்டர்ன்ஸ் அந்த கம்பெனில இருந்து கண்டிப்பாக எதிர்பார்ப்ப. சோ அததான் நம்ம என்னன்னு சொல்றோம், பிரீமியம் ஃபார் பிசினஸ் ரிஸ்க்னு. அடுத்தது பிரீமியம் ஃபார் ஃபினான்ஷியல் ரிஸ்க். சோ வாட் இஸ் திஸ் ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனில கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி அந்த ப்ரொபோர்ஷனை இனிஷியலா ஃபண்ட் வேணும் அப்படின்றதுக்காக டெப்ட் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணிருக்காங்க, ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமா ஃபண்டை ரைஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, சோ இப்போ வந்து பிசினஸ் நடந்துகிட்டே இருக்கு. இஃப் யூ ரெக்வயர் அடிஷனல் ஃபண்ட்ஸ், ஸ்டில் மோர் யூ ரெக்வயர் ஃபண்ட்ஸ் ஃபார் continuing your business activity or further you have to expand your business, you require some funds, additional funds. so at that time
if you go in for introducing more debt, டெப்டா நீங்க வந்து பிசினஸ்ல டெப்ட்னா என்ன, கடன் மாதிரி. சோ borrow பண்றீங்க, டிபென்ச்சர்ஸ்ன்றது இட்ஸ் லைக் அ லோன், டெப்ட் கடன். சோ அப்படி இருக்கும்போது வந்து நீங்க டெப்ட் ஹையர் ப்ரொபோர்ஷனா ஏத்திக்கிட்டே இன்னும் போறீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸ் என்ன ஆகும், அவங்களுக்கு ஒரு பயம் வந்துடும். சோ வந்து அவங்க ரிஸ்க் ஃபேஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு எண்ணங்கள் தாட் வந்துடும். ஐயோ கம்பெனில அதிகமான டெப்ட ரைஸ் பண்றாங்க, சோ வந்து அப்ப நம்மளுக்கு பினான்சியல் ரிஸ்க் கண்டிப்பாக நம்மளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப என்ன பண்ணுவாங்க, நீங்க டெப்ட ரைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அவங்க வந்து ஹையர் ரிட்டர்ன்ஸ் கம்பெனி கிட்ட இருந்து எதிர்பார்ப்பாங்க. சோ ஹை ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்தாங்கன்னா அததான் நம்ம வந்து பிரீமியம்னு சொல்றோம். சோ ஒரு கம்பெனில வந்து பிரீமியம் ஃபார் பினான்சியல் ரிஸ்க் அப்படின்னா என்னன்ற போது, whenever they are raising more debt, whenever they are having more debt content in their capital structure, the equity shareholders who are there in the company already, who are existing in the company, they start to demand more returns. That is known as premium. So premium ன்றது நம்ம risk face பண்றத பொறுத்து இருக்கு. If you don't have any risk, zero level risk, then you will be getting a stable returns. There the shareholders or the investors, they won't compel the company to provide them high returns. But whenever company is starting to face more risk, business risk, financial risk ன்னு face பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா, there the shareholders will start to demand from the company. So company கிட்ட இருந்து அதிகமாக expect பண்ண ஆரம்பிப்பாங்க. That is known as the premium. So இதுதான் வந்து components of cost of capital. So risk na enna namukku theriyணும். Risk is nothing but the variability in returns. So every time if it keeps on changing அப்படின்னா then that is known as the risk. So business risk na enna, financial risk na enna namukku theriyணும். Business risk na normal day to day proceedings la irundhu sales affect ஆயிட்டு operating profit affect ஆனா அதுதான் வந்து business risk. Whereas financial risk அப்படின்றது உங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்ல அதிகமான டெப்ட நீங்க ரைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா, சோ வந்து இனிஷியலா வந்து ஒரு 10 லட்சம் தேவை எனக்கு அமௌண்ட் அப்படின்ட்டு 2 லட்சம் டெப்ட் இருந்திருக்கும் கம்பெனில. இப்ப இன்னும் பணம் தேவை அப்படின்றதுக்காக இன்னும் நான் வந்து 6 லட்சம் 8 லட்சம்ட்டு ரைஸ் பண்ணிக்கிட்டே போனேன்னு வச்சுக்கோங்களேன் டெப்ட் ப்ரொபோர்ஷனை. தென் யாரெல்லாம் ரிமைனிங் ஷேர் ஹோல்டர்ஸ் கம்பெனில ஆல்ரெடி இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக பினான்சியல் ரிஸ்க் ஏற்படும். சோ அந்த பினான்சியல் ரிஸ்காக அவங்க பிரீமியம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. சோ தட் பிரீமியம் இஸ் நதிங் பட் தி ஹையர் ரிட்டர்ன்ஸ். they start to demand higher returns from the company. அதுதான் வந்து பிரீமியம் ஃபார் பினான்சியல் ரிஸ்க்னு சொல்றோம். சோ காம்போனன்ட்ஸ் ஆஃப் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது இது 3 தான். Next we are moving on to importance of cost of capital. So why it is very important in every vital play, why it is playing a very vital role in every company அப்படின்னு பார்க்கும்போது, so ஒரு கம்பெனியோட கேபிட்டல் பட்ஜெட்டிங் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு, சோ ஒரு கம்பெனில வந்து கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் எவ்வளவு அவங்க வந்து இன்கர் பண்றாங்க, எவ்வளவு வந்து they have to pay to the investors, pay to the shareholders, debenture holders எவ்வளவு பே பண்றாங்க, அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளவு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஒரு ப்ராஜெக்ட் கிட்ட இருந்தோம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். So capital budgeting decisions, this is normally you would have studied in your management accounting subjectல படிச்சிருப்பீங்க. So capital budgeting அப்படின்னா என்னன்னு பார்க்கும்போது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் டிசிஷன்ஸ்னாலோ இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்னாலோ வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங்க சொல்லலாம். ஒரு லாங் டேர்ம்ல ஒரு பிக்ஸட் அசெட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கனாலோ, பிக்ஸட் அசெட்னா என்ன, அதோட பெனிஃபிட் பல வருஷத்துக்கு நீங்க வந்து ஏர்ன் பண்ண போறீங்கன்னா அததான் நம்ம பிக்ஸட் அசெட்னு சொல்லுவோம், லைக் பிளான்ட் அண்ட் மிஷினரி அதெல்லாம். சிமிலர்லி பாத்தீங்கன்னா வந்து நம்ம என்ன பண்றோம், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ்ன்றது வந்து நெக்ஸ்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னாலோ, லாங் டேர்மா ஒரு ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணோம்னாலோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து எவ்வளவு அதுல இருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம்
அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பர்டிகுலர் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுதான் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ் சொல்றோம். சோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா யூ வில் பி அக்செப்டிங் தட் ப்ராஜெக்ட். இஃப் யூ ஆர் நாட் எக்ஸ்பெக்டிங் அ குட் ரிட்டர்ன்ஸ் ஃப்ரம் தட் அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்றோம், நம்ம வந்து பெட்டரான ரிட்டர்ன்ஸ் கிடைக்கலனா you will be rejecting that project. So that is known as the capital budgeting decisions. So either to accept that project or to reject that project. So that is the capital budgeting decisions. So long term ஒரு businessல நம்ம invest பண்றதுக்கு முன்னாடி projectsல இல்ல fixed assetsல invest பண்றதுக்கு முன்னாடி you are going to evaluate that and find out whether you will be earning a good rate of return from that அப்படின்றதுதான் வந்து கேபிட்டல் பட்ஜெட்டிங் டெசிஷன்ஸ் சொல்லுவோம். அடுத்தது டிசைனிங் கேபிட்டல் ஸ்ட்ரக்சர். ஒரு கம்பெனியோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். சோ டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம், கேபிட்டல் ஸ்ட்ரக்சர்னு சொல்றோம். சோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனில வந்து டெப்ட் ஈக்விட்டி மிக்ஸ் ப்ரொபோர்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அதை வச்சுதான் அவங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. சோ டெப்ட் வந்து என்ன ப்ரொபோர்ஷனுக்கு நம்ம ரேஸ் பண்ண போறோம், ஈக்விட்டி ஷேர்ஸ் என்ன ப்ரொபோர்ஷனுக்கு ரேஸ் பண்ண போறோம், டெப்ட் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனியா அது இல்ல ஈக்விட்டி ஷேர்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கம்பெனியா, சோ அதை பொறுத்து தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை பொறுத்து இருக்கு. சோ அதுல யூஸ்வலா பார்க்கும்போது வந்து காஸ்ட் ஆஃப் டெப்ட் வந்து சீப்பரா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கு அடிஷ்னலா ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் நீங்க அதிகமாக இன்கர் பண்ண தேவையில்லை. வெரஸ் வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ்க்கு நீங்க அதிகமான, ஏன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் அதிகமான ரிஸ்க் கம்பெனில எடுக்கிறாங்க. சோ அவங்க வந்து நார்மலி ஹையர் ரிட்டர்ன்ஸா எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அண்ட் யூஸ்வலா வந்து எந்த ப்ராடக்ட் மார்க்கெட்ல நல்லா மூவ் ஆகலையோ அந்த ப்ராடக்ட்டுக்கு தான் நம்ம அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ணுவோம். சோ அதே மாதிரி தான் ஒரு கம்பெனில வந்து டெப்ட் வந்து இட் இஸ் சீப்பர் கைண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது வந்து ஒரு கம்பெனி பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது டெப்ட் மூலமா ரேஸ் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் சீப்பர் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் கம்பேர்ட் டு ஈக்விட்டி ஷேர்ஸ். சோ அதை பொறுத்து நம்மளோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி வடிவமைச்சுக்க போறோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. அடுத்தது டிசைடிங் அபவுட் தி மெத்தட் ஆஃப் ஃபினான்சிங். This is also similar to that only. Deciding about method of financing. எது மூலமா நீங்க வந்து ஃபண்டை ரேஸ் பண்ண போறீங்க, ஃபினான்ஸ்னா என்ன, மெத்தட் ஆஃப் ஃபினான்சிங்னா என்ன, எது மூலமா பணத்தை எடுத்துட்டு வர போறீங்க பிசினஸ்க்குள்ள. சோ வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாவா இல்ல டிபென்ச்சர்ஸ் மூலமாவா இல்ல லோன் ஃப்ரம் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பேங்க்ஸ்ல இருந்து லோன் எடுக்க போறீங்களா, எப்படி வந்து பணத்தை கொண்டு வர போறீங்க. எப்படியா இருந்தாலும் இன்டர்னல் ஃபண்ட்ஸ் உங்களுக்கு பத்தல, தென் only you are moving to the external source of finance. சோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல என்ன மெத்தட் ஆஃப் ஃபினான்சிங்க நீங்க வந்து ஆப்ட் பண்ண விரும்புறீங்க, எதை வந்து சூஸ் பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நீங்க ஓவரா டெப்ட ரேஸ் பண்ணீங்கன்னா அப்ப கண்டிப்பா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஹையரா வந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்ப்பாங்க. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும் கம்பெனில. சோ வந்து என்ன மெத்தட் ஆஃப் ஃபினான்ஸ், எது மூலமா சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் நீங்க அரேஞ்ச் பண்ண நினைக்கிறீங்களோ உங்களோட பிசினஸ்க்கு அப்படின்றத பொறுத்து வந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து கம்மி ஆகிறதுக்கும் அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அடுத்தது பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் டாப் மேனேஜ்மெண்ட். So top management means you know actually, so it is the CEOs, executives, top level people, managers level, MD, CEOs இவங்கள தான் நம்ம top management ன்னு சொல்லுவோம். So performance of the top management. So top management என்ன kind of investment பண்ண விருப்பப்படுறாங்க, என்ன மாதிரியான projects undertake பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களோட efficiency level, அவங்களோட competency level, இத பொறுத்து தான் நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டிசைட் ஆயிருக்கு. நம்ம என்ன சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்றத பொறுத்து இருக்கு. சிமிலர்லி என்ன கைண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம வந்து என்டர் ஆயிருக்கோம் அப்படின்றத பொறுத்தும் வந்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அடுத்தது அதர் ஏரியாஸ் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ உங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர், காஸ்ட் ஆஃப் கேபிட்டல், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும். ஏன் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பினான்ஸ் இல்லைன்னா பிசினஸ் சர்வைவ் ஆகாது. சிமிலர்லி உங்களோட டிவிடெண்ட் பாலிசிஸ்
அதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி நீங்க மேனேஜ் பண்ண போறீங்க. ஒர்க்கிங் கேபிட்டல்னா என்ன, டே டு டே பிசினஸ் நடத்துறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக லிக்விடா கேஷ் தேவைப்படுது. ஸோ வந்து கரண்ட் அசட்ஸா யூ ரெக்வயர் சம் ஃபினான்ஸ். ஸோ தட் இஸ் நோன் அஸ் தி ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ டிவிடெண்ட் பாலிசிஸ், லீசிங்னா என்னன்னா வந்து சப்போஸ் உங்களால இன்வெஸ்ட் பண்ண முடியல, ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியல பிளான்ட் அண்ட் மிஷினரினா லீஸ் பேசிஸ்க்கு கூட நம்ம வந்து பிளான்ட் அண்ட் மிஷினரி வாங்கி நம்மளோட ஃபேக்டரியில இன்ஸ்டால் பண்ணி ப்ரொடக்ஷனை கேரி அவுட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து லீஸ் பினான்சிங் அரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவோம். ஸோ அப்படி இருக்கும்போது மத்த விஷயங்கள் நம்ம டிசைட் பண்றதுக்கு காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஸோ நம்மளோட டிவிடெண்ட் பாலிசிஸ், எவ்வளவு வந்து டிவிடெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணணும், எவ்வளவு பே பண்ணணும் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு, அண்ட் தென் வந்து எவ்வளவு ரீடைன் பண்ணணும் கம்பெனில, டிவிடெண்ட் பே பண்ணாம எவ்வளவு ரீடைன் பண்ணணும், அண்ட் தென் வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் எப்படி மேனேஜ் பண்ண போறோம், ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட், லீஸ் பினான்சிங், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து டேக்கிள் பண்ண போறோம் கம்பெனில அப்படின்றத பொறுத்தும் வந்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் இருக்கு. ஸோ ரொம்ப வந்து நம்ம வந்து என்ன சொல்றது, ரொம்ப வந்து அலர்ட்டா இருக்கணும். ஸோ ஃபினான்ஷியல் ரிசோர்சஸ்ல வந்து நம்ம ரொம்ப கவனத்தோட செயல்பட்டாதான் நம்ம வந்து பெட்டரான ரிட்டர்ன்ஸோ ப்ராஃபிட்ஸோ நம்ம கம்பெனில ஏர்ன் பண்ண முடியும். ஆர்எல்ஸ் யூ ஹேவ் டு இன்கர் ஹியூஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். ஸோ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் வந்து அதிகரிச்சுட்டே போகும். ஸோ நீங்க பெட்டரா மேனேஜ் பண்ண உங்களோட கம்பெனியா அப்படின்னா, ஸோ உங்களோட கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் ஒழுங்காக வடிவமைச்சுக்கணும். ஸோ எதை பண்ணா நம்ம வந்து நம்மளோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை கம்மி பண்ண முடியும், அண்ட் தென் என்ன இதுல நம்ம ப்ராஜெக்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு பெட்டரான ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும், அண்ட் டாப் மேனேஜ்மெண்ட் எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா செயல்படணும், உங்களோட டிசிஷன் மேக்கிங் டுவர்ட்ஸ் ஃபண்ட்ஸ், குறிப்பாக ஃபினான்ஸ்ல வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பொறுத்துதான் வந்து அவங்களோட காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் அமைஞ்சிருக்கு.